தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆடியோ லான்ச், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்பீச், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கியூட் மூமெண்ட்ஸ்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்திருக்கு. ஆக்சுவலி தளபதி விஜய் பேச ஆரம்பிக்கும் போது அவரோட அந்த ஐகானிக் வேல ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு. ஆக்சுவலி ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ். நான் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து தளபதி விஜயோட படங்களை பார்த்து வளர்ந்த யாருமே இந்த ஒரு சுச்சுவேஷன் லைக் ஈவன் தோ ஹேட்டர்ஸாக இருந்தால் கூட அவங்க இதுக்கு ரெடியாகவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு லைவ்ல பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கூஸ் பம்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது உண்மையாக லைவ்ல பார்த்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேவாக இன்னைக்கு மாறி இருக்கும்ல. தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொன்ன போதே அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ எமோஷனலாக இருந்திருக்கும். பட் அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி ஆடியோ லான்ச்னு சொல்லும்போது அது இன்னுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக இந்த ஏர்லி 2K கிட்ஸ் அப்புறம் லேட் 90s கிட்ஸோட ஒரு அன்றாட லைஃப்ல ஒரு டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட்டாகவே தளபதி விஜய் இருந்திருப்பாரு. அதுவும் முக்கியமாக 2001 டைம்லலாம் நம்மளோட டே, அதுவும் இந்த வெக்கேஷன் டைம்லலாம் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகுறதே வந்துட்டு இந்த சன் மியூசிக்கில் போடுற ஆடுங்கடா என்ன சுற்றி அந்த பாட்டு, இந்த மாதிரியான ஒரு சில ரொம்பவே நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கும்ல, அதில் தான் நமக்கு டேவே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு ஐக்கானாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து வளர்ந்து இனிமே அவரோட ஒரு படமே வரப்போகிறது இல்லை, அவரோட ஒரு ஆடியோ லான்ச் வரப்போகிறது இல்லை, அவர் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை, டான்ஸ் ஆட போகிறது இல்லை, இதெல்லாம் நினைக்கும் போதே வந்துட்டு ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது. கைண்ட் ஆஃப் ரொம்ப மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்குது. என்னதான் அவர் இதோட ஒரு பெரிய விஷயத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மெச்சூர்டாக யோசிச்சாலும் என்னோட இன்னர் சைல்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அட் த சேம் டைம் இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கான ஆடியோ லான்ச்சில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன ஒரு மெயினான பாயிண்ட், 90 செகண்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே தளபதி விஜய் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். அது கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் ஷாட்டில் டான்ஸ் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பட் அதை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் டேரக்டர் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சுன்னா இது காமனாக சொல்கிறேன், இது ஆக்டர் பாலையா படத்தோட ரீமேக்னு சொல்லும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஏதாவது சொதப்பிடுவாங்களா, கடைசி படத்தை கேசரி மாதிரி கிண்டிடுவாங்களோ, இந்த மாதிரி பயம் நிறைய இருந்துச்சு. அதுக்கான ஒரு ஆன்சரையுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் யோசிச்சு வர தேவையே இல்லை, இது தளபதியோட படம், அதனால நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட வரலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மீன்வெல் தளபதி விஜயா தான் சொன்னார், இவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர், அதனால நீங்கள் வேற எதுவும் யோசிக்க தேவையில்லை, நல்லபடியாக வந்து படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயும் சொல்லியிருக்காரு. பட் அது எல்லாத்த விட முக்கியமாக பொதுவாக மற்ற ஹீரோஸோட படங்களுக்கு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே இருக்கிற நேரத்தில் தளபதி விஜயோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்லை. அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் எல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான ரீசன் தளபதி விஜயா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் விஜயான்னு கேட்டால் மேபி எஸ். பட் ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டது அவர் கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் அவரோட இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இன்னைக்கு நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னுமே சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமாக 2013 தான் அமையுது. தலைவா படம் 2013 ரிலீஸ் ஆகுது. அதில் பிரச்சனை என்னென்னா அந்த டைட்டிலோட சேர்த்து இட்ஸ் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலும் அதுக்கு கீழே வந்துடுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறுது. அப்போது ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்த்தாங்க. ஈவன் அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க வந்துட்டு வெளியில் நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப கெஞ்ச விடுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவரோட மனசில் ஒரு வைராகியம் வந்துச்சா என்னங்கிறது தெரியல. பட் அப்போ தான் இவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து கத்தி படம், அது இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஐகானிக் ஃபிலிமாக இருக்குது. ஈவன் ஃபேர்வெல் பாடா கூட யார் பெற்ற மகனோ அந்த பாட்டை பாடினாங்க. அப்போ கூட தளபதி விஜய் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படத்துலையுமே ஒரு சில பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் வந்துட்டு பேசியிருப்பார். அதாவது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் இஷ்யூ அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார். அதுக்கு அடுத்ததாக வந்து சைலண்டாக புலி படத்தில் இருந்தாலும் அப்புறம் மெர்சல் படம், இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பேசுறது, சைலண்டாக அரசியல் பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கு இது எல்லாத்தையுமே ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாற்றினார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் சர்க்கார் படத்தையுமே நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரம் மெயினாக ஹைலைட் ஆனது வந்துட்டு இந்த மெர்சல் படத்தில் தான். ஏன்னா மெர்சல் படம் வந்துட்டு விஜயோடைய அந்த பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு, முன் பின் அப்படின்னு கூட பிரிக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருப்பாங்க, பயங்கர இஷ்யூ ஆச்சு. அண்ட் முக்கியமாக அந்த படத்தில் வந்து இந்த ஆள போகிறான் தமிழன், அது இப்போ கூட வரப்போகிற அந்த எலெக்ஷனுக்கு கூட கேம்பெயின் சாங்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கூட எல்லாருக்குமே வந்துட்டு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு பாடலாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக எடுத்த ஒரு படத்துக்கு பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச்சும் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு காலேஜ், ஆடிட்டோரியம், ஸ்கூல்ஸ், மால்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
பட் இந்த மெர்சல் படத்துக்கு அப்புறமா அது பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இந்த பெரிய லெவலில் பண்ணுற இந்த ஆடியோ லான்ச் இருக்குல்ல, இந்த ஆடியோ லான்ச் தான் இவருடைய இந்த ஆடியோ லான்ச்சுக்கான அந்த அடித்தளமாக மாறுது. ஸோ இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆடியோ லான்ச் பண்ணும்போது அவர் நார்மலாகவே நம்ம பார்த்துருப்போம், விஜய் வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட். ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அந்த குட்டி கதை சொல்கிறது, இன்ஸ்பிரேஷனலாக பேசுகிறது, ஃபேன்ஸ் கிட்ட ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் அவங்க கிட்ட என்கேஜ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடியோ லான்ச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் சொல்லப்போனால் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு கிராண்டான ஆடியோ லான்ச்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க. அண்ட் கடைசியாக இந்த ஆடியோ லான்ச் இதில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. அவரோட அம்மா அவருக்காக பாடினதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு எப்போவுமே அவரோட அப்பா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அப்பாவை வந்துட்டு ஒரு 5 வயசு குழந்த மாதிரி அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இதில் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பொலிட்டிக்கல் டச் பண்ணியிருக்காரு, அங்கங்கே வந்துட்டு அரசியல் ரிலேட்டடாக பேசியிருக்காங்க இன்டைரக்டாக. வெள்ளத்தில் கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு படகு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பாலைவனத்தில் கஷ்டப்படும் போது அது உங்களுக்கு ஒட்டகமாக வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு டயலாகாக இருக்கட்டும். அதே நேரத்தில் எதிரி இல்லாமல் இருந்தால் அது எப்படிங்க லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும், சும்மா போகிறவங்க வரவெல்லாம் நம்ம எதிரி ஆகிட முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ல அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு கெட்டது பண்ணுறவங்களுக்கும் சரி, கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் சரி, அவங்கள வந்து திரும்ப பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே நல்லது பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாமே வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அந்த பொலிட்டிக்கல் ரிப்ளையுமே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அண்ட் முக்கியமாக குட்டி கதை சொன்னார், அதில் ஆட்டோ ரிலேட்டடாக அவர் சொல்லும்போது மேபி ஃப்யூச்சரில் இவரோட சின்ன ஆட்டோ சின்னமாக இருக்குமோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் மீன்வைல் வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஆஸ் அ ஃபேனாக வந்துட்டு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் முக்கியமாக ஒரு பயமும் இருக்குது, ஏன்னா இப்போ வந்துட்டு சினிமாவை தாண்டி ஒரு பெரிய, ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்துட்டு க்யூட் மொமெண்ட்ஸை மட்டுமே பார்த்து பழகிட்டோம். பட் இதுக்கப்புறம் ஒரு போர்க்களத்தில் போய் நிற்க போகிறாங்க. அது சக்ஸஸ் ஆனால் இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் ஒருவேளை அது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகலைன்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சன் டிவியில் இவரோட பழைய படங்கள் கூட போடுறதில்ல, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது ஓகே இதுதான் அவரோட ஃபேர்வெல் போல், இதுக்கப்புறம் இவரை வந்துட்டு நம்மளால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அண்ட் எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசையாக விஜயுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்று கூட போனது கிடையாது, அவருடைய ஒரு படத்து கூட அந்த FDFSங்கிறவனை பார்த்ததே கிடையாதுங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவையும் கிடைக்க போகிறது இல்லை. அதனால இன்னைக்கு தான் அது வந்து பயங்கரமாக ஹார்டாக ஹிட் ஆகுது. இது நாள் வரைக்கும் வந்துட்டு அது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவருடைய படங்கள் பார்த்து வளர்ந்த எல்லாருக்குமே, நான் அது ஃபேன்ஸ் மட்டும் சொல்ல, ஃபேன்ஸ் இல்லாதவங்களையும் சொல்கிறேன், லைக் நார்மலாக பார்த்து வளர்ந்த எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் அவருடைய ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த ஆடியோ லான்ச் பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு மொமெண்ட்டில், லைக் யார் பேசும்போது, இல்லை முக்கியமாக விஜய் எந்த விஷயம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படிங்கிறத டூ லெட் மீ நோ இன் கமெண்ட். ஸோ அதான் எனக்கு இது ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் பார்த்துலாம் வீடியோ மேக் பண்ணுற பர்சனே கிடையாது. பட் இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறத சீரியஸாக இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.